தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நவநாளை சிறப்பிப்பவர்கள் பார்பரா ஆசிரியை குடும்பத்தினர், குழந்தையம்மாள் ஆசிரியை குடும்பத்தினர், அருள் பவிதா குடும்பத்தினர், பிரான்சிஸ் கண்டாக் மேரி பாத்திமா குடும்பத்தினர். இவர்களுடைய குடும்பத்தினரை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு தேவையான அனைத்து அருள் வரங்களையும் நலன்களையும் வழங்கி இறைவன் தன்னுடைய அருள் வரத்தால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதர்களான பிலிப்பு, யாக்கோபு ஆகியோரின் ஆண்டு விழாவால் எங்களை மகிழ்விக்கின்றீரே. அவர்களுடைய வேண்டலால் ஒரே திருமகனின் பாடுகளிலும் உயிர்ப்பிலும் பங்கு பெற்று என்றும் உம்மை காணும் பேற்றை அடைய நாங்கள் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வசனங்கள் 1-8 வரை. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விளைகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலேயே நிலைத்து நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்படைவீர்கள். இல்லையே, நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்துவிட்டனர். பிறகு யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினர். எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தையை போன்று எனக்கும் தோன்றினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. படைப்புகளின் அறிக்கையை உலகெங்கும்
சென்றடைகிறது. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. பல்லவி: படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகிறது. அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை. அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகிறது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகிறது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். பல்லவி: படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகிறது. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. பிலிப்பே, என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவாக்குகள் 6 தொடக்கம் 14 இறுதியாக. அக்காலத்தில் இயேசு தோமாவை நோக்கி, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். கிறிஸ்துவின் நற்செய்தி.
பெறுவீராக. வல்லமையில் நாம் தப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தில் உரை மண்டு உழைப்பின் பயணம் தப்பத்தில் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வடைக்கும் மக்கமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்து வகை அறிவாளில் வாழ்த்த பெறுவீராக. இது வல்லமையில் நாம் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயணமான ரசத்தையும் கொப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொள்ளைகளை ஏற்றருடும். ஆண்டவரை இறைவா, நாங்கள் நமது திரும்ப ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, திருத்தூதர்களான பிலிப்பு, யாக்கோபு ஆகியோரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூய மாசற்ற வாழ்வு நடத்த அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். என்றும் உள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும்
கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். ஏதோ இறைவனின் செம்மறி, ஏதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல், 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 கிறிஸ்துவின் திருவுடல்,
கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல். கொஞ்சம் கிட்ட வாங்க. கிறிஸ்துவின் திருவுடல், 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 கிறிஸ்துவின் திருவுடல். ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே எங்களுக்கு போதும். பிலிப்பே, என்னை காண்கிறவர் என் தந்தையை காண்கிறார். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திரு உணவால் எங்கள் மனங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். அதனால் திருத்தூதர்களான பிலிப்பு, யாக்கோபு ஆகியோரோடு நாங்களும் உம் திருமகனில் உம்மை கண்டு நிலை வாழ்வு அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அனைவரும் அமர்வோம். இன்றைக்கு ஒரு விழாவை கொண்டாடினோம். யாருடைய விழா அது? யார் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். வாயே திறக்கக்கூடாது ஒரு 2 வருஷத்துக்கு. ஆமாம். யாருடைய விழா? பிலிப்பு, யாக்கோபு. சொல்லுங்கள். பிலிப்பு, யாக்கோபு. யார் இவங்க? பக்கத்து வீட்டுக்காரவங்களா? யார் இது? எது? திரு தூதர்கள். வெரி குட். யார் இது? திருத்தூதர்கள். திருத்தூதர்கள்லாம் இயேசுவினுடைய சீடர்கள். மொத்தம் எத்தனை திருத்தூதர்கள்? 15 16?
15 12. வெரி குட். 12 திருத்தூதர்களில் பிலிப்பும் யாக்கோபும் இருவர். அப்படிதானே? பிலிப்பும் யாக்கோபும் இருவர். முதல் வாசகம் வாசிக்க கேட்டோம். யாருடைய அனுபவத்தில் இருந்து அந்த வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டது? யாரு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை சொல்றா? உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். கடைசியில் காலம் தப்பி பிறந்த எனக்கும் அவர் தோன்றினார் அப்படின்னு யார் சொல்றா? யார் சொல்றது? பவுலடியார். யார் சொல்றது? திருத்தூதர் பவுலடியார் அழகாக சொல்லுகிறார். அப்ப இயேசு உயிர்ப்பை பற்றி அந்த முதல் வாசகம் சொல்லுகிறது. உயிர்த்தபின் பல்வேறு சமயங்களில் பல்வேறு நபர்களுக்கு அவர் காட்சி கொடுப்பதை பார்க்கிறோம். கடைசியில காலம் தப்பி பிறந்த, ஏன் காலம் தப்பி பிறந்த ஒருவனாகி எனக்கு தோன்றினார்னு சொல்றாரு? கடைசியில் எனக்கும், காலம் தப்பி பிறந்த எனக்கும் ஏன் சொல்றாரு? ஏன் சொல்றாரு? இவரை திருத்தூதர்னு சொல்றோம். நான் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்ப வேணாலும் சொல்றேன். இயேசுவனுடைய 12 திருத்தூதர்களில் பவுல் ஒருத்தரா இல்லையா? அமைதியாயிட்டீங்க. ஏன்னா நமக்கு தெரியாது. ஆமாவா இல்லையா? நிறைய பேர் ஆமாங்கிறாங்க. 12 திருத்தூதர்களில் பவுல் ஒருவரா இல்லையா? இல்லை. அதையாவது காப்பி அடிச்சுக்கோங்க. ஆமாவா இல்லையா? இல்லை. இனிமையாவது கேட்கும்போது சொல்லணும். பவுல் 12 திருத்தூதர்களில் ஒருவர் இல்லை. பயம் இல்லாமல் சொல்லுங்க, தயக்கம் இல்லாமல் சொல்லுங்க. 12 பேர் இயேசுவோடு சீடர்கள் எங்கே போனாலும் கூடவே போனாங்க. அவர் சாகிற வரைக்கும் இருந்தாங்க. அந்த 12 பேரில் ஒருத்தர் கிடையாது, திருத்தூதர் பவுல் கிடையாது. அப்புறம் எப்படி இவர் திருத்தூதர்னு அழைக்கப்படுகிறாருங்கிறதுக்கு உங்களுக்கு நான் சொன்னேன், பல தடவை சொல்லியிருக்கேன். அவர் இயேசுவை பின்பற்றியவர்கள்லாம் கொலை செய்தார். தமஸ்குக்கு போயிட்டு இருக்கிறாரு. தமஸ்குனா எங்கே? நம்ம விச்சூரில் இருக்க தமஸ்கு கிட்ட இல்லை, தமஸ்கு நகர் நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. அங்கே இருக்க கிறிஸ்தவங்களை எல்லாம் கொலை செய்கிறதுக்கு. அப்போ தான் இயேசு கிறிஸ்து அவரை தடுத்து ஆட்கொள்கிறார். அப்போ இயேசு அவருக்கு தோன்றி இவர் கேட்குறாரு, நீ யாருன்னு கேட்குறாரு. நீ துன்புறுத்தும் ஊழியன் நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. நீ கிறிஸ்தவங்களை துன்புறுத்துற, அது அவங்கள இல்லை, நீ என்னையே துன்புறுத்துவதாக சமம் என்று சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர், அது வரைக்கும் கிறிஸ்தவர்களை எல்லாம் கொன்று அழித்தவர், மனம் மாறி பவுலாக மாறுறார். அதுக்கு முன்னாடி அவருக்கு பேர் சவுல். ஆமாம், பவுலாக மாறி அவர் கிறிஸ்துவை அறிவிக்க ஆரம்பிக்கிறார். அதனால தான் காலம் தப்பி கடைசியில் வந்தவேனா அப்படின்னு சொல்கிறார். காலம் தப்பி பிறந்த எனக்கும் தோன்றினார் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் காலம் தப்பி பிறந்த. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் இந்த பவுலடியார் மீதி 11 திருத்தூதர்களை விட அதிகமாக நற்செய்தியை அறிவிக்கிறார். பல நாடுகளுக்கு அவர் சென்று அறிவிக்கிறார். அதனால தான் 12 திருத்தூதர்களில் ஒருவராக அவரை இணைத்துக் கொள்கிறார்கள். அந்த ஒருத்தர் யூதாஸ் இஸ்காரியோத், அவன் இறந்துட்டான். அவருக்கு பதிலாக 12வது திருத்தூதராக பவுலடியார் திருச்சபையிலே இணைகிறார். அதனால தான் காலம் தப்பி பிறந்த கடைசி 12வது திருத்தூதர், காலம் தப்பி பிறந்த எனக்கும் அவர் தோன்றினார் என்று சொல்லுவதை நாம் பார்ப்போம். எனவே உயிர்த்த ஆண்டவர் என்றும் வாழ்கிறார், இன்றும் வாழ்கிறார். இப்போ திருச்சபையில் திருத்தந்தை இருக்கிறாரா இல்லையா? நமக்கு இருக்காரா இல்லையா? இருக்காரா இல்லையா? ஆனால் இதுக்கு கூடவா சத்தமாக சொல்லக்கூடாது? சந்தேகம் நிறைய பேருக்கு. ஒருவேளை பிரான்சிஸ் உயிர்த்து வந்துட்டாரா என்னன்ட்டு. இருக்காரா இல்லையா? இல்லை. இப்போ நமக்கு திருத்தந்தை இல்லை. நமக்கு தேர்ந்தெடுக்க போகிறாங்க. 7ஆம் தேதி தான் உட்காந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் 7ஆம் தேதியே தேர்ந்தெடுக்கிறாங்களா, 8ஆம் தேதியா, 9ஆம் தேதியா, அது நம்ம கையில் இல்லை. இந்த இருக்கிறாரே அவருடைய கையில் இருக்குது. அவர் எப்போ, எந்த தேதி, யார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இப்போ தெரியும், ஆனால் நமக்கு தெரியாது. நமக்கு பின்னாடி அது தெரிய வரும். ஆக திருத்தந்தை இல்லை, ஆனால் திருச்சபை இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? அந்த குழந்தைய கொஞ்சம் உட்கார வையுமா. திருத்தந்தை இல்லை, ஆனால் திருச்சபை இருக்குதா இல்லையா? இருக்கு. இயேசுவோடு வாழ்ந்த திருத்தூதர்கள் இல்லை, ஆனால் திருச்சபை இருக்குதா இல்லையா? தேவதாஸ் அம்புரோஸ் ஆண்டவர் இப்பொழுது இல்லை, ஆனால் திருச்சபை இருக்குதா இல்லையா? இருக்குது. இப்ப புதிய ஆயர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அதனால நம்ம ஆண்டவர்கள் இல்லை, ஆனால் திருச்சபை இருக்கிறது. காரணம், இயேசு இருக்கிறார். இயேசு இருக்கின்ற வரை திருச்சபைக்கு அழிவு என்பது கிடையாது, முடிவு என்பது கிடையாது.
ஒருவேளை நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் இறந்துட்டார், 16ஆம் ஆசீர்வாதப்பர் அதுக்கு முன்னாடி இருந்தார், அவர் இறந்துட்டார். அதுக்கு முன்னாடி 2ஆம் அருள் சின்னப்பர் இருந்தார், அவர் இறந்துட்டார். இவங்கெல்லாம் இறந்துட்டாங்க, ஆனால் திருச்சபை இறக்கவில்லை. அதான் இன்றைய நற்செய்தியில் பார்க்குறோம். என்னை கண்டவன் தந்தையை கண்டான் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். நீ தந்தையை எங்கேயும் போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நீ என்னை பார்த்துட்டு இல்லை, என்னை பார்த்தா போதும். யாரை பார்த்ததற்கு சமம்? தந்தையை பார்த்ததற்கு சமம். அதனால இயேசு எப்பொழுதும் இருப்பதால் திருச்சபையில் இருப்பவர்கள், அது இறை மக்களாக இருக்கலாம், திருத்தந்தையாக இருக்கலாம், ஆயர்களாக இருக்கலாம், குருக்களாக இருக்கலாம், அருட்சகோதரிகளாக இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் திருச்சபை எப்பொழுதும் இருக்கும். அதற்கு அழிவு இல்லை. காரணம், அதை வழிநடத்துபவர் இயேசு. இங்கே எத்தனை பேர் உட்கார்ந்திருக்கமே, அனைவரிலும் நமக்காக நம்மோடு அங்கே அமர்ந்திருப்பவர் இயேசு. அதனால் இந்த இயேசுக்கு அழிவு கிடையாது. இயேசுவுக்கு அழிவு இல்லை என்பதால் திருச்சபை என்பது அழியாது. அதனால் இப்போ கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு பகலில் வந்து வெளிச்சத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? கருப்பாக இருக்கும். ப்ரௌன் கலர் கண்ணாடி போட்டுட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? ஆமாம், நம்ம இல்லைன்னா திருச்சபையே இருக்காது, நம்ம இல்லைன்னா அந்த பங்கே இல்லாமல் போயிடும் அப்படின்னு எவனாவது நினச்சான்னா அவன் சரியான அதை நான் சொல்லக்கூடாது, அவன் சரியான இங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால் நாம் இல்லைன்னா இங்கே ஒன்றுமே நடக்காது, நாம் செய்யலைன்னா இதை யாருமே இங்கே செய்ய முடியாது, நாம் இல்லைன்னா அங்கே எதுவுமே நடக்காது என்று யாராவது ஒரு மனிதன் திரு அவையிலே நினைத்தான் என்றால் அவனை விட சிறந்த இங்கே ஒன்றும் இல்லாத களிமண் உடையவர் யாரும் இல்லை என்பதை மறந்துவிடக்கூடாது. இயேசு அவர் ஒருவர் தான் நிரந்தரமானவர். அவர் இருக்கின்ற வரைக்கும் எல்லாம் நடக்கும். ஒரு கதவை மூடுனா இயேசு இன்னொரு கதவை திறப்பார். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே நான் சொல்கிறேன், இப்போ பவுலடியார் பார்த்தோம், அவர் மக்களை கொன்றார், கிறிஸ்தவர்களை. ஆனால் அந்த கொலை செய்யக்கூடிய ஒரு வெறுப்பு எனும் கதவை இயேசு அடைத்தார். மறு கதவு திறந்தது, அது இயேசு எனும் கதவு. அதனுள்ளே பயணம் செய்தார், இயேசுவின் அன்பை சுவைத்தார், அவர் நல்லவராக மாறினார், பவுலாக மாறினார். இன்று நமக்கெல்லாம் திருத்தூதராக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதனால் இந்த ஆண்டவர் எப்பொழுதும் இருப்பார். நான் 2025 வருஷம் ஆச்சு. நமக்கெல்லாம் வயசு என்ன? ஒரு சில பேருக்கு 70, ஒரு சில பேருக்கு 80, ஒரு சில பேருக்கு 10, 5, 4, 40, 50 இப்படி இருக்கிறோம். இன்னும் எத்தனை வருஷம் தெரியாது. ஆனால் இவர் இருப்பார். இன்னும் 200 ஆண்டுகளாலும் 5000 ஆண்டுகளானாலும் இவர் இருப்பார். ஆனால் நாம் இருக்க போவது கிடையாது. எனவே எப்பொழுதும் நிலையாக இருக்கின்ற இந்த ஆண்டவரை, உயிர்த்த ஆண்டவரை நாம் பற்றி பிடிக்க வேண்டும். காரணம், பவுலடியார் சொல்லியிருக்கார், காலம் தப்பி பிறந்த எனக்கும் அவர் தோன்றினார், நமக்கும் அவர் இந்த நற்கருணையிலே அதை பார்க்கின்ற பொழுதெல்லாம் தோன்றிக் கொண்டிருக்கிறார். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படி பிலிப்பு இயேசுவிலே தந்தையை காணாமல் தந்தையை எனக்கு காட்டும் என்று சொன்னாரோ அதுபோன்று நாம் இல்லாமல், திருத்துதர் பவுல் தப்பி பிறந்த எனக்கும் தோன்றினார் என்று சொன்னாரே அதுபோன்று சாதாரண பாவியாகிய எளிய மனிதராகிய எனக்கும் இவர் தோன்றுகிறார், என்னுள்ளும் நற்கருணை வடிவிலே அவர் எழுந்தருளி வருகிறார் என்று நாம் நினைக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர் நம்முடைய உள்ளத்தை தொடுவார். எனவே இவர்தான் நமக்கு நிலை வாழ்வு, இவர்தான் நமக்கு நிலை வாழ்வு. இவரை நாம் இறுக பற்றி பிடித்துக் கொள்வோம், நமக்கு வாழ்வு கிடைக்கும். ஆமென். கிட்டவா
என் கை என்ன அவ்வளோ நீளமா? கையை கும்பிடு, அப்படி வரணும். கிட்டக்கிட்டோம். கிட்டோம்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.